ஹாய் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். மெரின் வேர்ல்டோட செகண்ட் பார்ட் பார்க்கலாமா? உள்ளே என்ட்ரானோடனே நிறைய ஸ்டாச்சுஸ் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு ப்ளே ஏரியா தனியாக பண்ணி வச்சுருக்காங்க. பட் ஆனால் அது ஓப்பனில் இல்லை. நாங்கள் போயிருந்தப்போ அது க்ளோஸில் இருந்துச்சு. மெரின் வேர்ல்டுன்னு போட்டு வியூ பாயிண்ட் இருந்துச்சு. அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு பே பண்ணிவிட்டு போயாச்சுங்க. டிக்கெட் எடுத்தாச்சு. ஒரு பர்சனுக்கு 400 ருபீஸ், 2 பேருக்கு 800 ரூபா. கிட்ஸுக்கு டிக்கெட் இல்லை. உள்ளே போனோன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு கண்ணாடி இதில் ஃபுல்லாக கலர் ஃபிஷ் விட்டுருப்பாங்க. எல்லா கலருமே அதில் இருக்கும். ஒரு 2000 ஃபிஷ்க்கு மேலே விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் காரூலியும் ஃபிஷ் போட்டு அது தனியாக வந்து அது கிட்ட போய் டச் பண்ணாத மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு ஸ்டாச்சு மாதிரிங்க, ஒரு பிரமிடு மாதிரி இருந்து அதில் வந்து நிறையா ஃபிஷ் விட்டுருந்தாங்க. அது பார்க்கவே அழகாக இருந்துச்சு. இது வந்து அந்த மினி பஸ் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நிறையா ஃபிஷ் இருந்துச்சு. நம்மளுக்கு எதுக்குமே முக்கால்வாசி ஃபிஷ்க்கு நேம் தெரியலங்க. சில ஃபிஷ்க்கு மட்டும்தான் தெரியும். மற்ற முக்கால்வாசி ஃபிஷ்க்கு நமக்கு நேம் தெரியல. நேமும் இங்கே எழுதி அது ஃபிஷ்க்குன்னு எழுதி போட்டிருக்காங்க. எல்லாமே வந்து இங்கிலீஷ் அண்ட் மலையாளம். இது மட்டும்தான். நம்ம வீடியோவில் பார்ப்போம்ல, யூடியூப் வீடியோவில் சுப்பிரமணியன் சொல்லிட்டு ஒரு ஃபிஷ் இருக்கும். அந்த ஃபிஷ்ஷுமே பார்த்தோம். அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ் அழகாக இருந்துச்சுங்க. ஒரு மாதிரி தோகை இருக்கா மாதிரி இருந்துச்சு. இது ஒரு பிரிட்ஜு மாதிரி ஏற சொல்லியிருந்தாங்க. நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. அந்த பிரிட்ஜ் மேலே ஏறணுன்னா கீழே வந்து பார்த்தா ஒரு பெரிய பெரிய ஃபிஷ்ஷு, ஒரு 4-5 ஃபிஷ் உள்ளே போட்டுருந்தாங்க. அப்புறமா ஃபிஷ்ஷு ஸ்பா இருந்துச்சு. நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு அரை மணி நேரம் கிட்டே இங்கே தான் இருந்தோம். பிள்ளைங்க எல்லாருமே வந்து கால் வச்சு ஃபுல்லாக விளையாண்டுருந்தாங்க. நாங்கள் போன டைம் க்ரௌட் இல்லாததுனால எல்லா ஃபிஷ்ஷுமே இங்கே தான் இருந்துச்சு. குட்டி குட்டியாக ஃபிஷ் விட்டுருந்தாங்க. எல்லா ஃபிஷ்ஷுமே இங்கே தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஒரு 1/2 அன் ஹவர் ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் போகணுன்னா ஸ்நாக்ஸ், அங்கே வந்து ஒரு இடத்துல ஸ்நாக்ஸ் சேல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாச்சு மாதிரி, அதுக்கு கீழே கொஞ்சம் ஃபிஷ்ஷு, நிறைய ஃபிஷ் தாங்க. எப்படி போகிறோம் எங்கே போகிறோன்னே தெரியல, ஆனால் போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் தான். இது பார்க்க ஒரு ஃபாரஸ்ட் உள்ள போகிற ஒரு ஃபீல் இருக்குது. பட் ஆனால் எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் தான். ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. இதுலேயுமே வந்து நிறையா பெரிய பெரிய ஃபிஷ் தான். இது எல்லாமேங்க உட்டில் வந்து கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன ஃபிஷ் இருக்கும். ஒரு பாக்ஸ்க்கு ஒரு ஃபிஷ்ஷுன்ற மாதிரி விட்டுருப்பாங்க. ஸ்டார் ஃபிஷ்ஷு எல்லாமே இருந்துச்சு. நிறைய ஃபிஷ்க்கு நேம் தெரியலங்க, உண்மை அதுதான். நிறைய ஃபிஷ்க்கு நேமே சுத்தமாக தெரியல. அந்த மஞ்சப்பாறைன்னு சொல்லிட்டு ஒரு மீன் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து நான் இங்கே தான் வந்து பெரிய பெரிய ஃபிஷ் பார்த்தேன். ஒரு 6 kg 5 kg அந்த மாதிரி பார்த்தேன். இது வந்து கடல் பாம்புன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுவுமே வந்து நல்லா இருந்துச்சு. பார்க்க ஒரு புதுசாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. நல்லாவும் இருந்துச்சு. பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ தாங்க தலைவன் வரான், ஷார்க்கு. இது ரொம்ப வருஷமாக இல்லை, பிறந்ததுலேருந்து டிவியில் மட்டும்தான் பார்த்துருக்கோம். இதை ஷார்க்கை கிட்ட பார்க்க பயங்கரமாக இருந்துச்சு. பயங்கரமாக ட்ரைன் பண்ணி விட்டுருந்தாங்க. ஃபுல்லாக சுற்றிட்டே தாங்க இருக்கும். எப்போ நீங்கள் போனாலுமே சரி, ரவுண்ட் அடிச்சிட்டே தான் இருக்கும். நல்லா இருந்துச்சு. கிட்ட பார்க்க ஒரு நல்ல வியூ இருந்துச்சு. இந்த ஃபிஷ்ஷுமே அழகாக இருந்துச்சுங்க. போயிட்டு அகெயின் திருப்பியும் ரிட்டன். ஒரு ஃபிஷ்ஷு ரிட்டன் ஆச்சுன்னா எல்லாமே திரும்பிடும். நல்லா இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. மணிக்கு ஒர்த்தபிள் தாங்க. 400 ரூபா ஒரு ஆளுக்கு ஒர்த்து தான். இங்கே என்னன்னா நிறையா வந்து தண்ணிக்குள்ளேயே வந்து நிறையா வந்து பிரமிட்ஸ், நல்லா ஒரு சின்னதாக ஒரு முகம் மாதிரி நிறையா உள்ள பிரமிட் மாதிரி பண்ணி நல்ல ஃபிஷ் விட்டுருந்தாங்க. அதுவுமே பார்க்க அழகாக இருந்துச்சு. சொன்னலைங்க பாறை மீன், அதுவுமே இதுக்குள்ளே தான் விட்டு வச்சுருந்தாங்க. ஒரு 3-4 kg பெரிய ஃபிஷ்ஷுமே இருக்குது. நான் பார்த்ததுல ரொம்ப அழகாக இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து ஜஸ்ட்டு பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடலாமா சமைக்க அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. இங்கேயுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருக்க மீன் பார்த்தேன். திருக்க மீன் பேபிஸ் அதிகமாக இருந்துச்சு. ஒரு 10 குட்டி போட்டு இருந்துச்சு போல். அது அழகாக இருந்துச்சு. நிறையா மீன் இருக்குங்க. பட் இங்கே எல்லாமே இங்கிலீஷ் ஆர் மலையாளம் தான், தமிழே கிடையாது. உள்ளே ஃபுல்லாகவே ஃபிஷ்ஷை பற்றி எழுதியிருக்காங்க. நான் ஏதாச்சும் ஒன்று தமிழில் இருந்தால் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்த்தேன். எதுவுமே தமிழில் எல்லாம் ஃபுல்லாகவே இங்கிலீஷ் தான். மேலே ஃபுல்லாகவே காட்டுவாசிங்க இருப்பாங்களே, அந்த மாதிரி தீம் கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபிஷ்ஷுங்க இப்போது போச்சில் மூவ் ஆன் ஆச்சுல, நான் காட்டுறேன், அது வரும். ஒரு 5-6 ஃபீட் இருக்குங்க. பெரிய மீன் தாங்க. பயங்கரமாக இருந்துச்சு. இதாங்க அதோட பெஸ்ட் பார்ட்டே. அந்த 400 கொடுத்து போகிறது பயங்கர ஒர்த்துனா இதாங்க சொல்லுவேன். சுற்றி கண்ணாடி ஃபுல்லாகவே மீன் போகிறது வர்றது பயங்கரமாக இருந்துச்சு. நல்லா செம்மையாக இருந்துச்சு. நம்ம இதெல்லாம் அவ்வளோ லைவில் பார்க்கலல்ல. நம்ம உள்ள கடலுக்குள்ளே போய் நம்ம லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த ஒரு ஃபீல் கிடச்சிச்சு. நல்ல ஃபீலுங்க. நல்ல ட்ரீம் மாதிரி இருந்துச்சு. நாங்கள் அங்கே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நாங்கள் போன டைம் வீக்கெண்டில் போல், வீக் டேஸில் போனோம். நிறைய கூட்டம் இல்லை. நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிள்ளையை வச்சு அங்கே ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்துகிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து அந்த ஃபிஷ்ஷை பிடிக்கிற மாதிரிலாம் போஸ்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஆத்திஃபியும் ஹஸ்பண்டும் சேர்ந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க.
அதுக்கப்புறம் இங்கே முடிச்சுட்டா டேரெக்டாக வெளியே தானே. வெளியே போயிட்டோன்னா பிள்ளைங்களுக்கு பார்க் இருக்குது, அங்கே சாயா ஜூஸ் அந்த மாதிரி குடிக்கிற மாதிரி ஸ்நாக்ஸ் இடம் வச்சுருக்காங்க. நிறைய ஃபிஷ்லேயே நிறையா ஸ்டாச்சூஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த கோல்டன் ஃபிஷ்க்கு கையால் ஃபீட் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் இருந்துச்சு. பட் அது சூப்பராக இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு. கடிச்சிருமோன்னு ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு. கையில் ஃபீட் பண்ணணும், பட் ஆனால் கொஞ்சம் தாங்க கொடுக்குறாங்க. ஆனால் அது ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. இது ஓவராலாக ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா பயங்கர ஒர்த்துங்க. நம்ம லைவில் பார்க்காத நிறைய ஃபிஷ்ஷை பார்க்கலாம். பயங்கரமான ஒர்த்து. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். என்னோடய டெய்லி அப்டேட்ஸை பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.